வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க ரோகிணிட்ட, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எல்லாரும் உன்னை வீட்டை விட்டே அடிச்சே துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடி வாங்கி உன் முகமெல்லாம் ரத்தமாச்சுன்னா உன்னால தாங்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ரோகிணி கேக்குறாங்க, எப்படான்னு இருக்கிறியா, விட்டா நீயே போய் உண்மையை சொல்லிருவ போல அப்படின்னு கேக்குறாங்க. கல்யாண நாள் நெருங்க நெருங்க எனக்கு தாண்டி பயமா இருக்கு அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு ரோகிணிட்ட கேக்குறாங்க. ரோகிணி சொல்றாங்க, எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து நான் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்கிறேன், இப்பதான் என்னோட லைஃபே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணியோட அம்மா இப்போ கால் பண்றாங்க. நீ எதுக்குமா கால் பண்ண? அதான் நான் 3 நாளைக்கு ஒரு தடவை கால் பண்றேன்னு சொல்லிருக்கிறேன்ல அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. 3 நாள் ஆயிடுச்சுமா, அதான் நீ கால் பண்ணேன்னு நான் பண்ணேன் அப்படின்னு ரோகிணியோட அம்மா சொல்றாங்க. கிறிஸ்து உன்கிட்ட பேசணும்னு சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. அவன்கிட்ட எப்ப பார்த்தாலும் என்ன பத்தியே பேசிட்டே இருப்பியா, அதனாலதான் அவன் பேசணும்னு சொல்றானா அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. அவன் உன்கிட்ட பேசுறதுக்கு காரணம் வேணுமாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவன்கிட்ட போனை கொடுக்குறேன், நீ பேசு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ரோகிணி போனை கட் பண்ணிடுறாங்க. அத்தை என்ன பண்ற, நல்லா இருக்கிறியா அப்படின்னு கிறிஷ் பேசுறான். அத்தை பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. போனை வாங்கி பாக்குறாங்க. ரோகிணியோட அம்மா போனை கட் பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்றாங்க. அத்தை வேலையா இருப்பா, அதுக்கப்புறமா கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ வர வர ரொம்ப ஓவரா பண்றடி அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு ரோகிணிட்ட சொல்றாங்க. கிறிஷ் ஓன் பையன் அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்பதான் கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கேன், நான் ஒரு மொமெண்ட்டையும் சந்தோஷமா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. தாலி கட்டுறப்ப எனக்கு கிறிஸ்டோட ஞாபகம் வந்துருச்சுன்னா எனக்குள்ள கில்ட்டி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. யாருமே என்ன ஹாப்பியாவே இருக்க விட மாட்டேன்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கிறிஸ்டுக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கிறா ரோகிணி அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஆனா ரோகிணி கோவமா அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. மீனா இப்போ கோவிலுக்கு கிளம்பி ரெடியா நின்றுட்டு இருக்கிறாங்க. அவனுங்க அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. அவர் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காரு பாட்டி அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீங்களும் எங்க கூட வரலாம்ல பாட்டி, நீங்க தனியா தானே இருக்கிறீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அவனுக்கு மேல இருப்ப போல அவன் உன்னை திட்டிட்டே இருக்கிறான்னு சொன்னல, நீங்க 4 இடத்துக்கு போயிட்டு வந்தா தானே உங்க 2 பேருக்குள்ள புரிதல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. முத்து இப்போ அவங்க வராரு, கண்டிப்பா போகணுமா பாட்டி அப்படின்னு கேக்குறாரு. 11 நாள் தொடர்ந்து போகணும்னு அண்ணம்மா சொல்லிருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. 11 நாள் இங்க இருந்தா காருக்கு எப்படி பாட்டி டியூ கட்டுறது, இவ்வளவு வேணா வச்சுக்கோங்க, 100 நாள் கூட கோயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லிட்டே இருக்காதடா, நான் வேணா பணம் கொடுக்கட்டுமா, அப்ப நான் சொல்றதை நீ கேப்பியா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. என்னன்னா அந்த மனோஜ் மாதிரி நினைச்சிட்டீங்களா பாட்டி, நீங்க சொல்றதை செய்யறதுக்கு காசு வாங்குவேன்னு அப்படின்னு கேக்குறாரு முத்து. முத்துவோட ஃப்ரெண்ட் இப்போ அவங்க வராரு. நான் தான் இவனை வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு அவரு. இவங்க கூட போனா மட்டும் கார் டியூ தானா கட்டிட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அவன் எங்கேயும் வரமாட்டான்டா, பொண்டாடி கூட வெளியில போறான் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. நல்லவேளை இவங்க 2 பேரும் தனியா அவ்வளவு தூரம் எப்படி போவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், உன்னோட பைக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு முத்துவோட ஃப்ரெண்ட்ட சொல்றாங்க பாட்டி. முத்துவும் மீனாவும் இப்போ பைக்ல ஏறி கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. முத்து இப்போ ஒரு இடத்துல பைக்கை நிப்பாட்டுறாரு. இங்க இருந்து இறங்கி நடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. வயலுக்குள்ள நடந்து போறதுனால செப்பல்லாம் கழட்டி வச்சிரு மீனா, கையில தூக்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. சோறு போற வயல் செப்பல்லாம் போடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனாவுக்கு நடக்க தெரியல, வழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்பதானே தண்ணி பாய்ச்சிருக்கிறாங்க, அதனாலதான் என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்துவோட கையை பிடிச்சிட்டு மீனா இப்போ அந்த இடத்த தாண்டி வராங்க. அடுத்ததான் 2 பேருமே கோவிலுக்கு வராங்க. அவங்க புதுசா கல்யாணம் பண்ணவங்க போல அப்படின்னு மீனா சொல்றாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முத்து கேக்குறாரு. பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, இந்த கோவிலுக்கு புதுசா கல்யாணம் ஆனவங்க தான் நிறைய பேர் வருவாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க மீனா. பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்திருப்பாங்க போல அப்படின்னு முத்து சொல்றாரு. தப்பா, என்ன தப்பு அப்படின்னு மீனா கேக்குறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறது தான், இந்த அப்பாவிகளும் என்ன மாதிரி மாட்டிக்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்றாரு முத்து. பூசாரி யாரும் இல்லையே, நம்ம எப்படி சாமி கும்பிடுறது அப்படின்னு கேக்குறாரு முத்து. இங்க நம்ம தான் விளக்கேத்தி சாமி கும்பிடணுமா, பாட்டி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அடுத்ததா மீனா முத்து 2 பேரும் சேர்ந்து விளக்கேத்தி சாமி கும்பிடுறாங்க. மீனா முத்துட்ட, நீங்களும் கண்ணை மூடி சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா இப்போ சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. பிடிக்காத ஒரு கல்யாணம் நடந்தப்ப என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் நினைச்ச மாதிரி இவர் மோசமானவர் இல்ல, நிறைய நல்ல குணங்களுமே இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்க ஒருத்தரை ஒருத்தர் சீக்கிரமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. மீனா அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்காகவும் சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. முத்து மீனாட்ட, ரொம்ப நேரமா சாமிகிட்ட வேண்டிட்டு இருந்தேன், அப்படி என்ன வேண்டுன அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், நீங்க என்ன வேண்டுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. நான் எதுவுமே வேண்டலையே, நீ கண்ணை மூடி நிக்க சொன்ன, அதனாலதான் நின்னேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தேவையானது எல்லாமே இருக்கு, பாட்டி, அப்பா, காரு, வேற என்ன வேணும் எனக்கு அப்படின்னு கேக்குறாரு. நல்ல சாப்பாடும் கிடைக்குது, அதை நீ தானே சமைச்சு போடுற, கடன் தான் நிறைய இருக்கு, அதை சாமிகிட்ட எல்லாம் கேட்க முடியாது, நான் தானே உழைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மத்த பெருசா எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு முத்து. அப்போ கடவுள் கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி சொல்லலாம்ல அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இருக்கிறதுக்கு நன்றி சொன்னோம்னா நாளைக்கு ஏதாவது இல்லாம போச்சுன்னா கடவுளை திட்ட வேண்டி வரும், எனக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனா இப்போ அவங்க வர வழியில பெண்கள்லாம் சேர்ந்து நாத்து நட்டுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. எனக்கும் ஆசையா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா.
முத்து இப்போ அங்க இருக்கிற லேடிஸ்ட சொல்லி இந்த பொண்ணுக்கும் நாத்து நடணும்னு ஆசையா இருக்குதா அப்படின்னு சொல்றாரு. ஆமா அப்படின்னு அந்த லேடிஸ் கூப்பிடுறாங்க. இப்போ மீனாவுமே நாத்து நட்டுட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு லேடி சொல்றாங்க, படபடன்னு எல்லாத்தையுமே நட்டுருச்சுப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. முத்து சொல்றாரு, பூ கட்டுற கையில இப்படிதான் வேக வேகமா பூவும் கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்கே விட்டுட்டு போயிருப்பான், எங்களுக்கும் சீக்கிரமா வேலை முடியும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. முத்து சொல்றாரு, வச்சுக்கோங்க, ஆனா ஒண்ணு, இங்க விளையிற மொத்த அரிசியும் அவளே சாப்பிட்டுருவா, ஆளை பாத்தீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. கிண்டலா பண்றீங்க அப்படின்னு மீனா அங்க இருக்கிற சேரை எடுத்து முத்துவோட ட்ரெஸ்ல போட்டு விட்டுறாங்க. முத்துவுமே பதிலுக்கு அந்த மாதிரி பண்றாரு. அதுக்கப்புறமா 2 பேருமே பம்பு செட்ல இருக்கிற தண்ணியில வாஷ் பண்ணிக்கிறாங்க. தண்ணிய ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி மாத்தி தெளிச்சுக்கிறாங்க. மீனா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அடுத்ததா முத்து மீனாவுக்கு ஊரெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்கிறாரு. முத்து இப்போ அவர் படிச்ச ஸ்கூலுக்கு மீனாவை கூட்டிட்டு வராரு. இதுதான் நான் படிச்ச ஸ்கூலு அப்படின்னு சொல்றாரு. தெரியுதுல, அதான் என்னோட கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்றாரு. இங்கேதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து திருடன் போலீஸ் விளையாட்டெல்லாம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனா முத்துட்ட கேக்குறாங்க, அதுல நீங்க தானே திருடன் அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு முத்து கேக்குறாரு. நீங்க அடிதடி வேலை தானே செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. முத்து சொல்றாரு, விளையாடுறப்ப திருடனா இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது, மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ரொம்ப நாள்ல தப்பிக்க முடியாது, என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்க தான் செய்யணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. நான் இப்பதான் விளையாடுறதே இல்லையே அப்படின்னு சொல்றாரு முத்து. நான் பொதுவா சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அங்க ஒரு பாட்டி கடை இருக்குதுல, அங்கதான் ஸ்கூல் முடிஞ்சு போறப்ப கமர்கட்டு தேன் மிட்டாய்லாம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு ஸ்கூலை பத்தி ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.